ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் முத்துகிருஷ்ண ராமானுஜதாசன். இன்றைக்கு நாம் ராமானுஜ நூற்றந்தாதியில் 8வது பாசுரம் அடியேன் சேவிக்கப் போகிறேன். மற்றும் இதனுடைய பொருள் அடக்கும் எளிய முறையில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் அடியேன் கூறப்போகிறேன். இப்பொழுது பூர்வாச்சாரியர்கள் திருவடிகளை சேவித்துவிட்டு அடியேன் பாசுரம் ஆரம்பிப்பேன். ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜிய சுவாமி திருவடிகளே சரணம். ஸ்ரீ ஆச்சாரிய சுவாமி திருவடிகளே சரணம். பரமபாகவத சுவாமிகள் திருவடிகளே சரணம். என் தாய் தந்தை திருவடிகளே சரணம். வருத்தம் புறவிருள் மாற்ற எம் பொய்கைப் பிரான் மற என் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கோட்டே ஒன்றத் திருத்தன்றெடுத்த திருவிளக்கை தன் திருவுலத்தே இருத்தம் பரமன் இராமானுசன்யம் இறையவனே. வருத்தம் புறவிருள் மாற்ற எம் பொய்கைப் பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கோட்டி ஒன்றத் திருத்தன்றெடுத்த திருவிளக்கை தன் திருவுலத்தே இருத்தம் பரமன் இராமானுசன் எம் இறையவனே. இந்த பாசுரத்தின் விளக்கம் திருவரங்கத்தமுதனார் எவ்வாறு கூறியிருக்கார் என்றால், இந்த பாசுரத்தில் அதாவது வருத்தம் புறவிருள் மாற்ற எம் பொய்கை பிரான். வருத்தம் மன கஷ்டத்தோட யாரெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்களோட பகவானை பற்றி சிந்தனை இல்லாமல், நம்ம ஆன்மீகத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் எந்த மாதிரியான மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. புற இருள், வெளியே இருள் அடைந்து இருக்கிற மாதிரி. ஸோ அதை எல்லாத்தையும் நம் பொய்கை பிரான், எம் பொய்கை பிரான்னா பொய்கை ஆழ்வார், முதலாழ்வார்களில் முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். ஸோ பொய்கை ஆழ்வார் மறையின் குருத்தின் பொருளையும், அவர் மனிதர்களிடத்திலேயே துன்புறுத்தும் கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய உலகில் உள்ள விஷயங்களில் அவர் ஈடுபடுத்தும் அறியாமையை, அறிவில்லா இருள் போக்க இவைகளை எல்லாம் விரும்பும் பிரபன்ன குலத்துக்கு பயனாளியாக இருந்தவர். அதாவது ஆன்மீக ஞானம், இந்த ஞானத்தை அதாவது பகவான் திருவடியில் நம்ம சரணாகதி அடையணுன்றது பிரபன்ன ஞானம். பிரபன்ன குலத்துனா யாரெல்லாம் பகவானோட திருவடி ஞானத்தை, திருவடியை சரணாகதி அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பயனாளியாக இருந்தவர். ஸோ அவர் மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவர். மக்களுக்கு தானே ஓடி உதவக்கூடிய தன்மையை உடையவர் பொய்கை ஆழ்வார். ஸோ அவர் வேதாந்தத்தின் அர்த்தத்தையும் அழகான தமிழ் வார்த்தைகளையும் சேர்த்து மிக நன்றாக அமைத்துள்ளார். ஸோ அந்த நாளில் திருவிடைக்கடியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் அவரோட அருகில் வந்தபோது அவர் ஒரு பாசுரத்தை சேவித்தார். என்ன பாசுரம்னா, முதல் திருவந்தாதியில் வையம் தகலியா வையம் தகலியா வார்கடல் ஏறிய வண்ண சுடரழகன் பொய்யின் வழுக்காத பூவுலகு உப்பிலிநாயகன் மெய்யனென்று கண்டு கொண்ட எண்ணிச் சிந்தையுள் வைத்து பொய்கையும் பூமி கண்ணிற்க பொருள் தெரிதல் உண்மைதான் அப்படின்ற முதல் திருவந்தாதியின் பாசுரத்தை சேவிக்கும்போது, இதில் என்ன, இந்த பாசுரத்தை சேவித்த உடனே அவரோட ஞான ஒளி, அதாவது திருவந்தாதி என்ற இதை திருவிளக்கி ஞான ஒளியை அருளினார். அப்போது அந்த ஒளியானது தம் மனத்திலே உரைத்து வைத்திருக்கும் பெரும் பெருமையை பெற்றவர் யாருன்னா ராமானுஜர். ஸோ அந்த ராமானுஜரே நம்முடைய தலைவராவார் என்றதை திருவரங்கத்தமுதனார் இந்த பாசுரத்தில் கூறியுள்ளார். இதை ஆங்கிலத்தில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது, பொய்கை ஆழ்வார் வாஸ் a very generous and noble saint. He helped remove the darkness of ignorance
the kind that trouble people and makes them get caught up in worldly material things that are only visible to the eyes. It was mentioned that beautifully combined the meaning of Vedanta with elegant Tamil words. On one occasion when Lord Vishnu appeared near to him at Thiruvidaikali, he began composing the Mudal Tiruvandadi poem starting with Vayam Dahaliya, which served as a lamp of spiritual wisdom. Ramanuja, who keeps that divine light deeply in his heart, is our revered leader. Thank you.